பகல்ல பார்த்து பேசு, அந்தியில அதுவும் பேசாத. ஒரு அழகான கிராமத்துல ஒரு மாலை நேரம். தோட்டத்து உரிமையாளர். அந்த தோட்டத்திலேயே குடியிருந்து வேலை பார்க்குற முத்துங்கிறவர்கிட்ட, "இங்க பாரு முத்து, நாளைக்கு காலையில நேரத்திலேயே போய் கலப்பைய சரி செய்யணும். ஆசாரியார் வீட்டுக்கு போகணும். காலையில நேரத்துல வர்றேன், கிளம்பி இரு." "சரிங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் படுத்து உறங்குறாரு. கதவு தட்டப்படுது. முத்து கிளம்பிட்டாரு. தோட்டத்துக்காரர் வந்துட்டாரு, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. எப்பவும் பேசிட்டே வர்றவரு இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி நம்ம வேலைய பார்ப்போம், வந்த வேலைய மட்டும் அப்படின்னு போறாரு. நல்ல காத்து, நல்ல காத்து அடிக்குது, பலமான காத்து. மரங்கள்லாம் ஆடுது, அசையுது. நல்லா காத்து வீசுற மாசம்னு வச்சுக்கோங்களேன். லேசான மலைச்சாரல். அதே மாதிரி இவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வழி மாறி கூட்டிட்டு போறாரு. எப்பவும் போற வழி இல்லாம வேற வழியில கூட்டிட்டு போறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா. என்னடா அவரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம். சரி, நீ கொஞ்சம் தூரம் தானே போனா அவர் வீடு வந்துடும். வீடு வந்ததுன்னா கலப்பையை ரெடி பண்ணிட்டு சீக்கிரமே திரும்பி வந்துடலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு போறாரு. மறுபடியும் வந்து ஊருக்குள்ள நேரா போகாம ஒரு ஒதுக்குப்புறமான வழியிலேயே போயிட்டு இருக்காரு. அதாவது சுடுகாட்டோரமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. என்னடா அவர் போற பாதை வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம். நாய்கள்லாம் உழைக்குது பார்த்துட்டு. அவங்க 2 இடத்தையும் பார்த்துட்டு. என்னடா நாய்கள்லாம் உழைக்குது, ஒன்றும் சரியா படல. சரி அவர் வீடு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கதவை தட்டுறாரு. இந்த மாதிரி முத்து வந்திருக்குறேங்க, பாருங்க பண்ணையார் அங்கே நிற்கிறாரு. எங்கே பண்ணையாரையவே காணோம்? இப்போ தான் நின்றுருந்தார் அங்கே. என் கூட தாங்க வந்தார். ஏப்பா நீ உண்மையிலேயே நீ அவர் கூட வந்தியா, இல்லை தனியாக வந்தியா, இல்லை வேற யாராவது கூட்டிகிட்டு வந்தியா? நீ மணி 1:30 தான் ஆகுது. 1:30 தான் ஆகுதுங்களா? என்ன சொல்கிறீங்க? காலையில் வந்து என்னை எழுப்புனாரே அவரு. அவர் உண்மையிலேயே அவரு தான் வந்ததா, இல்லை வேற யார் வந்தாங்க? முத்து இருக்கணும் அப்படியே வெலவெலத்து போயிட்டாரு. நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான். ஏதோ நடந்திருக்குது அமானுஷ்யம். நம்ம இன்னைக்கு ஆண்டவ புண்ணியத்தில் தப்பிச்சோம். எந்த சாமி புண்ணியமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், பேசாமல் இங்கேயே படு, காலையில் போய்க்கலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டார். அன்னைக்கு இரவு அவரோட வீட்டில் முடிஞ்சது. காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டார். தோட்டத்துக்கு போன உடனே பண்ணையார் கேட்குறாரு, முத்து ராத்திரி எங்கே போனேன்? இந்த மாதிரி கலப்பையை சரி பண்ணிட்டு வந்தனுங்க அப்படிங்கிறார். முத்துக்கு ஒரே குழப்பம். இவர் இங்கே இருக்கிறார், நைட்டு வந்தது யார்? அவரால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சொன்னால் நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? நான் கலப்பையை சரி பண்ணிவிட்டு நேரத்துலேயே வந்துட்டேங்க. சரி ஆகிற வேலையை பார் அப்படின்னு சொல்லி பண்ணையார் சொல்லி முடிக்கிறார். முத்துவோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமாக அது மாறும்னு ஆரம்பத்தில் அவர் நினைக்கலைங்க.